இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தரும் வாக்குத்தத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, விசுவாசித்தால் போதுமா அவருடைய மகிமையை நம்ம காண்போமா? நம்பக்கூடாத ஒரு சம்பவம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறைக்கிட்ட போய் கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் கேட்குறாங்க, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாச்சே, நாற்றம் எடுக்குமே ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நடந்த காரியம் 43வது வசனத்தில், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டால் மரித்தவன் வெளியே வந்தான் என்று 44வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் இந்த சம்பவத்தை பார்த்து இயேசு மேலே விசுவாசமானார்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதா? தாங்க முடியாத ஒரு பலவீனம், தாங்க முடியாத ஒரு பாரம் உங்களை அழித்து கொண்டு இருக்கிறதா? கவலைப்படாதிருங்க. இது நாற்றம் எடுக்குமே, முடியாதே ஆண்டவரே, 4 நாள் ஆச்சே, என்ன செய்வது ஆண்டவரே என்று சொல்லி திகைத்து கொண்டிருந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம், தேவ மகிமை வெளிப்பட்டதே. ஆனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசியுங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை அதிகமாய் தேடுங்கள், அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும். முடியலப்பா, என்னால் இந்த வியாதியை சுமந்து கொள்ள முடியலை, என்னுடைய மகள் படுகிற வேதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தருடைய அற்புத கரம் வெளிப்படுகிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஆளுகை செய்வீராங்க. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பாரங்கள் நெருக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இசப்பா. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கடன் பாரங்கள் நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும். செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் தெய்வ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.